யார கேட்டு பொண்ணு பார்க்க வர சொன்னீங்க? யார கேட்கணும்? பெத்தவங்களுக்கு தெரியும் எப்போ எது சரின்னு. அம்மா, சரி தப்ப பத்தி நான் பேசல. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. அது எப்படி மாப்பிள்ளைய பார்க்காம இஷ்டம் இல்லன்னு சொல்லுவேன்? நான் மாப்பிள்ளைய பார்த்தாலும் இதேதான் சொல்லுவேன். சோ நீங்களே அவங்க கிட்ட போய் என்னோட பொண்ணுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு சொல்லிடுங்க. சும்மா எதுவும் பேசாத கீர்த்தனா. மாப்பிள்ளைய முதல்ல பாரு, அப்புறம் உன்னோட முடிவை சொல்லு. அம்மா, என்னால யார் முன்னாடியும் வந்து நிக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, இல்ல நான் போய் சொல்றேன். என்ன சொல்ல போற? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லன்னு. சும்மா பைத்தியம் மாதிரி பேசாத கீர்த்தனா. தங்கமான பையன், உன்னைய பிடிச்சிருக்குன்னு தான் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. என்ன ஆண்டி, ஏதாவது பிரச்சனையா என்று வாசல் புறத்தில் குரல் கேட்கவும் பார்வதி வாசல் பக்கம் திரும்பி பார்த்தார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள, சும்மா நான் என் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாப்ள என்று பார்வதி சொல்லவும் பார்வதியை பார்த்து கொண்டிருந்தவள் அவன் முகத்திலே முழிக்க கூடாது என்று நினைத்து சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பிக் கொண்டாள். நீங்க போங்க ஆண்டி, நான் கீர்த்தனா கிட்ட பேசுறேன். சரி மாப்ள, நான் வெளியில இருக்கேன் என்று கூறி அந்த அறையிலிருந்து வெளியே சென்றார். அவன் அறைக்குள் வந்தான். கீர்த்தனா மறந்து கூட அவன் புறம் திரும்பவில்லை. சுவற்றை பார்த்து கொண்டே அவனிடம், இங்க பாருங்க என்று கீர்த்தனா கூறவும், நான் உங்களை பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், நீங்க தான் என்னைய பார்க்கவே மாட்டீங்க என்றான். ஹலோ, கொஞ்சம் டீசெண்டா பேசுங்க. உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் யோக்கியமானவனாதான் இருந்தேன். ஆனா என்னைக்கு உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ அப்பவே எல்லாமே என்னோட கண்ட்ரோல் மீறி போச்சு. இவன என்று பற்களை கடித்தவள் கொஞ்சம் மூச்சை இழுத்து விட்டு, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எனக்கு உங்க மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. சோ நீங்க வேற நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா எனக்கு உங்க மேல மட்டும்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வாட் ரபிஷ்! நான் பொறுமையா சொல்லும் போதே போயிடுங்க. அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நீங்க என்னைய கொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஷப்பா, யாருடா இவ? ஒரு தடவை என்னைய பாத்துட்டு சொல்லலாமே நான் யாருன்னு. ஹலோ, நீ யாரா வேணும்னாலும் இரு. ஆனா நான் வேற ஒருத்தரை விரும்புறேன். சோ என்னால அவரை தவிர வேற யாரையும் ஏத்துக்க முடியாது. நானும் உங்களை விரும்புறேன். என்னாலையும் உங்களை தவிர வேற யாரையும் ஏத்துக்க முடியாது. அதனால நான் உங்களை கல்யாணம் பண்ணியே தீருவேன். கீர்த்தனாவிற்கு கோபம் உச்சத்திற்கு வந்தது. வாட் நான்சென்ஸ் என்றவள் பழக்கூடையின் மேல் இருந்த கத்தியை எடுத்து குத்த வேகமாக அவன் புறம் திரும்பி அவன் நெஞ்சு வரை கத்தியை கொண்டு சென்றாள். அவன் ஒரு இன்ச் கூட அசையாமல் இருக்க அதில் அதிர்ந்தவள், என்ன பயந்து ஓடிடுவான்னு நினைச்சோம், ஆனா ஒரு இன்ச் நகல கூட இல்லையே என்று நினைத்தவள் விழி உயர்த்தி அவனை பார்த்தாள். கத்தியை அப்படியே போட்டு விட்டாள்.